நிறைய நிகழ்ச்சிகள் இந்த மாதிரி பார்த்துருக்கேன். நிறைய சித்தர்களோட தொடர்பு இருந்தது. பார்த்தா இன்றைக்கும் ஒரு சிலரை பார்த்துட்டு தான் இருங்க. பரஞ்சோதி சுவாமிகள் வடபழனி இருந்தார். இப்போ அவர் சமாதி ஆகிட்டார். ஆக்சுவலாக அவர் அவர் காலில் புழு வந்தபோது, அப்போ அந்த புழுவை எடுத்து விடும்போது அதுக்கு சாப்பாடு வேணாமா, அதை விடு, காலிலே விடு அப்படின்னு சொன்ன காலமும் இருந்தது. இவங்களுக்கு ஏன் இந்த மாதிரி நோய்கள் வருது? ரமணருக்கு வந்தது, காஞ்சி மகா பெரியவருக்கு வந்தது, எல்லாருக்கும் வந்ததுக்கு. விவேகானந்தர் கூட சில உடல்நிலை பாதிப்புகள் வந்து காரணம் பல பேருடைய விழுந்து கும்பிட்டு ஆசீர்வாதம் கூட இவங்க கர்மாவை ஃபுல்லாக அவங்க எடுக்கிறாங்க. இந்த கர்மாவை ஃபுல்லாக அவங்களுக்கு போய் சேருமா அவங்களுக்கு நோயாக அது கன்வெர்ட் ஆகுது. பல சித்தர்கள் பாதிக்கப்பட்டது காரணம் இந்த ஆசீர்வாதங்கள் தான். அவங்க பண்ணும்போது வருது. அதனால் சித்தர்கள் இருக்கிறது உண்மை தான். இன்றைக்கும் வாழும் இன்றைக்கி வாழும் காலத்துலேயும் நிறையா சித்தர்கள் நம்ம இடையே பயணிக்கிறது தான் இருக்காங்க. நமக்கு தெரியறதில்ல. இருப்பாங்க, நார்மல் லைஃப்லேயே இருப்பாங்க. பெரிய பற்று அவங்களுக்கு இருக்காது. எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. நல்ல குணாதிசயங்களோட, எந்த விதமான கோபம், பொறாமை, கெடுக்கக்கூடிய தன்மை, ஏமாற்றக்கூடிய தன்மை எதுவுமே இல்லாமல் இருப்பாங்க.